கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பாகம். அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. மெல்லிய சத்தத்தின் மூலம் கர்த்தர் பேசினார். சோர்வடைந்திருந்த எலியாவுக்கு அந்த சத்தம் ஆறுதல் அளித்தது. 1000 கேள்விகளால் குழம்பி போயிருந்த அவருக்கு பதிலளித்து தேற்றினது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் ஒலிக்கும் மெல்லிய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிவதால் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வரும் தெரியுமா? நேரம் கழிந்து வீடு திரும்பிய கணவனை பார்த்து எரிச்சலடைந்து பொரிந்து தள்ளினாள் அவனுடைய மனைவி. இது என்ன மடமா, சத்திரமா? இதுதான் வீட்டுக்கு திரும்புகிற நேரமா? ஈவு இரக்கமற்ற உங்களோடு வாழ்வதை விட சாவது மேல். அவள் பேசி கொண்டிருக்கும் போதே தேவ ஆவியானவர் அவளை மெல்லிய குரலில் கடிந்து கொண்டார். அப்படியே தன் பேச்சை நிறுத்தி அவள் ஒரு நிமிடம் சிந்தித்தாள். தன் கணவரை பார்த்து, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், அவசரத்தில் பேசிவிட்டேன், இனி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துவிடுங்கள் என்ன? அவளில் ஏற்பட்ட மாறுதலால் மனமகிழ்ந்த கணவன் இனி ஒருபோதும் பிந்தி வருவதில்லை என வாக்களித்தான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, எரிச்சலும் கோபமும் வரும்போது உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் மெல்லிய குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். யோனாவைப் போல அந்த மெல்லிய குரலிடம், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்று சொல்லி ஆவியானவரை துக்கப்படுத்தி விடாதிருங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் பொறுமையுடன் பதில் சொல்ல கிருபை தாருங்க. கோப குணங்களை எடுத்து போடுங்க, எரிச்சலை எடுத்து போடுங்க. தாழ்மையும் பொறுமையும் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.